செகண்ட் சம் பாருங்க. கோபி ஒரு மடிக்கணினியை 12% லாபத்திற்கு விற்றார். மேலும் அதை ரூபாய் 1200 கூடுதலாக விற்றிருந்தால் லாபம் வந்து 20% இருந்திருக்கும் எனில், அப்ப மடிக்கணினியின் அடக்க விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த லேப்டாப், நம்ம லேப்டாப்போட காஸ்ட் ப்ரைஸ் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து அசல் எவ்வளோன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அந்த அமௌண்ட் வந்து 12% ப்ராஃபிட்டில் விற்கிறாரு. விற்றது போக நம்ம கொடுத்துருக்க டேட்டா அதுதான். 12% 1200, அதை சேர்த்து விற்றா 20%. அப்போ இதை வச்சு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அவர் வந்து 12% லாபத்துக்கு விற்கிறாரு. கூட 1200 சேர்த்திருந்தால் அவருக்கு வந்து ப்ராஃபிட் எவ்வளோவாம்? 20%. அப்போ இங்கே பாருங்க, சம் பாருங்களேன். அப்போ 12%க்கு அவர் ப்ராஃபிட் வச்சு விற்கிறாரு. அப்போ கூட வந்து அவர் வந்து ஒரு 1200 சேர்த்து விட்டுருந்தா அவருக்கு ப்ராஃபிட் வந்து 20% வந்து ப்ராஃபிட்டாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த 1200ன்றது எத்தனை பர்சன்டேஜாக இருக்கும்? 20ல் 12 கழிச்சா அப்போ 8%ன்றது 1200னா ஓகே, கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ நமக்கு அசல் தெரியணும்ல. அசல் எப்பவுமே நமக்கு வந்து 100% தான். அப்போ 100% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சமாக்கும் நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிரும். இப்போ பாருங்க, அப்போ 8 × x = 100 × 1200. அப்போ x = 100 × 1200 / 8. இப்போ இதால் அடிச்சு கொடுங்க. 2×8 3, அப்போ 300. இதை அடித்தமாக்கும் 150. அப்போ 100 × 150. அப்போ அசல் வந்து 15,000. இதுதான் ஆன்சர்.